உங்கள் கைபேசியில் இப்போது 1111 தெரிகிறதா? அல்லது இந்த வீடியோ திடீரென்று உங்கள் திரையில் வந்ததா? நிறுத்துங்கள், இது தற்செயலில்லை. சிவன் உங்களை நேரடியாக அழைக்கிறார். ஜூலை 23 இரவு 11:11 அந்த நேரத்திற்குள் ஒரு செயல் செய்யுங்கள். அந்த செயல் என்னவென்று இந்த வீடியோவின் கடைசியில் சொல்கிறேன். அதுவரை கேளுங்கள். ஏனென்றால் அந்த ஒரு செயல் புரிய வேண்டுமென்றால் முதலில் சில விஷயங்கள் தெரிய வேண்டும். ஆடி மாதம் தொடங்கியிருக்கிறது. இந்த ஒரு விஷயம் தெரிந்தால் போதும், வாழ்க்கை வேறு விதமாக தெரியும். ஆடி மாதம் சாதாரண மாதம் இல்லை. தமிழகத்தில் 1000 வருஷங்களாக ஆடி மாதம் ஒரு புனித மாதமாக கொண்டாடப்படுகிறது. ஏனென்றால் ஆடி மாதத்தில் சக்தி பூமியில் இறங்குகிறது. கடவுளரின் சக்தி நேரடியாக பூமியை தொடுகிறது. சிவனின் சக்தி அதிகமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் செய்யும் வழிபாடு வழக்கமான நாட்களை விட பல மடங்கு பலனளிக்கும். இன்று ஆடி மாதத்தின் ஒரு விசேஷ நாள், ஜூலை 23, சிவனுக்கு மிகவும் நெருக்கமான திதி. இந்த நாளில் 11:11 என்ற நேரத்தில் சிவனிடம் போவது ஒரு சாதாரண வழிபாடு இல்லை, இது ஒரு நேரடி சந்திப்பு. 11:11 என்று ஏன் சொல்கிறோம்? இந்த நேரம் வெறும் கடிகாரத்தில் உள்ள ஒரு எண் இல்லை, இது ஒரு வாசல் திறக்கும் நேரம். பிரபஞ்சத்தில் ஒரு குறிப்பிட்ட அதிர்வு உண்டாகிறது. அந்த அதிர்வில் நம் மனசும் சேரும்போது ஒரு விசேஷ தொடர்பு நிகழ்கிறது. சிவனோடு நேரடி தொடர்பு. இதற்கு ஒரு அறிவியல் பார்வை இருக்கிறது. நம் மூளை ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்தில் இயங்கும் போது மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கும். அந்த நிலையில் பிரபஞ்ச சக்தியோடு இணைவது எளிது. 11:11 அந்த அலைநீளத்திற்கு ஏற்ற நேரம். ஆடி மாதத்தில் அந்த நேரம் இன்னும் வலிமையாகும். ஒரு கதை சொல்கிறேன். சேலத்தில் ஒரு பெண்மணி, வயது 46, கடந்த ஒரு வருஷமாக தினமும் 11:11 கடிகாரத்தில் தெரிந்தது. காலை 11:11, இரவு 11:11. ஆரம்பத்தில் தற்செயல் என்று நினைத்தாள், ஆனால் தொடர்ந்து வந்தது. ஒரு நாள் ஒரு நண்பர் சொன்னார், அந்த நேரத்தில் சிவனை நினைக்க வேண்டுமென்று. அன்றிலிருந்து அவள் செய்தாள். 11:11 வரும்போதெல்லாம் ஒரு நொடி நிறுத்தினாள். சிவனை நினைத்தாள். ஒரு மாதத்தில் வாழ்க்கையில் ஒரு விஷயம் மாறியது. 2 மாதத்தில் இன்னொரு விஷயம் மாறியது. 6 மாதத்தில் வாழ்க்கை திருப்பம் பெற்றது. 11:11 ஒரு வாசல். அந்த வாசலை அவள் பயன்படுத்தினாள். சிவன் உள்ளே வந்தார். இன்று ஜூலை 23 இரவு 11:11 உங்களுக்கு அந்த வாசல் திறக்கிறது. ஆடி மாதத்தின் விசேஷம் சேர்ந்திருக்கிறது. இரண்டும் சேர்ந்து வரும் இந்த நேரம் மிகவும் அரிது. இதை தவறவிடாதீர்கள். ஆடி மாதம் என்பது என்னவென்று இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வோம். ஆடி என்ற வார்த்தை ஒரு ஆழமான அர்த்தம் கொண்டது. ஆடி என்பதிலிருந்து வந்தது. ஆதி என்றால் ஆரம்பம். சிவன் ஆதி என்று சொல்வார்கள். சிவன் ஆரம்பம், எல்லாவற்றின் ஆரம்பம். ஆடி மாதம் அந்த ஆரம்பத்தை நினைவுபடுத்தும் மாதம். நாம் சிவனிடமிருந்து வந்தோம் என்பதை நினைவுபடுத்தும் மாதம். அவரிடம் திரும்பப் போவோம் என்பதை நினைவுபடுத்தும் மாதம். இந்த நினைவு வந்தால் வாழ்க்கை வேறு விதமாக தெரியும். நான் யார் என்று கேட்கும்போது ஒரு தெளிவு வரும். நான் சிவனிடமிருந்து வந்தவன், சிவனுக்கே திரும்புபவன். இந்த தெளிவோடு வாழ்வோம் என்றால் கஷ்டங்கள் வேறு விதமாக தெரியும், தோல்விகள் வேறு விதமாக தெரியும், மகிழ்ச்சிகள் வேறு விதமாக தெரியும். எல்லாமே ஒரு பயணத்தின் பகுதியாக தெரியும். ஆடி மாதத்தில் சிவனுக்கு ஒரு விசேஷமான வழிபாடு நடக்கிறது. ஆடி அமாவாசை, ஆடி 18, ஆடி கிருத்திகை. இந்த நாட்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஆனால் இவை எல்லாவற்றிலும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கிறது. சிவனை நினைத்தால் போதும் என்பது. சிறிய வழிபாடாக இருந்தாலும் ஆடி மாதத்தில் நடந்தால் ஒரு சாதாரண நாளில் நடந்ததை விட பல மடங்கு பலன் தரும். இன்று ஆடி மாதத்தின் ஒரு நாளில் 11:11 என்ற நேரம் வந்திருக்கிறது. இந்த சேர்க்கை விசேஷமானது. இந்த நேரத்தில் செய்யும் ஒரு சிறிய செயல் பல மடங்கு பலன் தரும். கோவையில் ஒரு வயதான ஞானி சொன்னார், ஆடி மாதத்தில் ஒரு நொடி சிவனை நினைத்தால் அது வேறு மாதங்களில் 1 மணி நேரம் நினைத்ததற்கு சமம் என்று. இது ஒரு மிகை சொல்லலாகத் தெரிகிறது, ஆனால் இதில் ஒரு உண்மை இருக்கிறது. ஆடி மாதத்தில் சிவனின் சக்தி அதிகமாக இருக்கும். அந்த சக்தி நம் வழிபாட்டை பல மடங்கு வலிமையாக்கும்.
ஒரு சூரியன் வெளிச்சத்தில் மரம் வளர்கிறது. ஆனால் கண்ணாடியால் சூரியனை ஒரு புள்ளியில் குவித்தால் தீ பிடிக்கும். ஆடி மாதம் அந்த கண்ணாடி சக்தியை குவிக்கிறது. இன்று 11:11 அந்த புள்ளி. இந்த வீடியோவை இந்த நேரம் வரை கேட்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு கோரிக்கை, கமெண்டில் ஒரு வார்த்தை எழுதுங்கள், சிவனின் அடியார் என்று. அந்த வார்த்தைகள் உங்கள் அடையாளம். நீங்கள் சிவனை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதின் அறிவிப்பு. இந்த வீடியோவை யாரோடாவது பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். இப்போது 11:11 என்ற நேரத்தின் ஆழமான அர்த்தம் பேசலாம். 4 ஒன்றுகள். 1 1 1 1. 1 என்பது ஆரம்பம். 4 ஒன்றுகள் என்பது 4 திசைகளிலும் ஒரே ஆரம்பம். கிழக்கிலும் சிவன், மேற்கிலும் சிவன், வடக்கிலும் சிவன், தெற்கிலும் சிவன். எல்லா திசைகளிலும் ஒரே ஒரு சத்தியம், சிவன் மட்டுமே. 11:11 அந்த சத்தியத்தை நினைவுபடுத்தும் நேரம். இந்த நேரத்தில் என்ன செய்வது? ஒன்றும் பெரிதாக வேண்டியது இல்லை. ஒரு நொடி நிறுத்துங்கள். மனசில் சொல்லுங்கள், சிவன் என்று. அவ்வளவுதான். அந்த ஒரு நொடியில் 4 திசைகளிலும் ஒரு தொடர்பு நிகழ்கிறது. சிவன் கேட்கிறார், வருகிறார். திருவண்ணாமலையில் ஒரு யோகி சொன்னார், 11:11 என்பது ஒரு ஆன்மீக எழுப்பாட்டு மணி என்று. ஒரு பள்ளி மணி அடிக்கும் போது மாணவர்கள் வகுப்பிற்கு வருகிறார்கள். 11:11 அந்த மணி ஆன்மாவை விழிப்படையச் செய்யும் மணி. இந்த மணி அடிக்கும் போது விழிப்போடு இருங்கள். சிவன் பாடம் சொல்கிறார், கேளுங்கள். இப்போது ஆடி மாதத்திலும் 11:11 நேரத்திலும் என்ன சாதிக்க முடியும் என்று ஆழமாக பேசலாம். முதல் விஷயம், பழைய கர்மாக்கள் கரைவது. ஆடி மாதத்தில் சிவன் வழிபாடு செய்வது பழைய கர்மாக்களை மிகவும் வேகமாக கரைக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. 11:11 நேரத்தில் செய்யும் ஒரு சின்ன வழிபாடும் இந்த விளைவை இன்னும் தீவிரமாக்கும். கர்மா என்பது வெறும் ஒரு வார்த்தை இல்லை. நம் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வரும் பிரச்சனைகள், ஒரே மாதிரியான கஷ்டங்கள். இவை கர்மாவின் வெளிப்பாடுகள். இன்று அவை கரைய ஆரம்பிக்கட்டும். இரண்டாவது விஷயம், புதிய வாய்ப்புகள் திறக்கும். ஆடி மாதத்தில் புதிய தொடக்கங்களுக்கு ஒரு விசேஷ ஆற்றல் இருக்கிறது. 11:11 நேரத்தில் புதிய தொடக்கங்களுக்கு ஒரு விசேஷ ஆற்றல் இருக்கிறது. இரண்டும் சேரும்போது புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகள் திறக்கின்றன. நீங்கள் எந்த புதிய வாய்ப்பை எதிர்பார்க்கிறீர்கள்? இன்று 11:11 நேரத்தில் மனசில் அதை நினையுங்கள். கதவு திறக்கும். மூன்றாவது விஷயம், உறவுகள் சீராகும். ஆடி மாதம் சக்தியின் மாதம். சக்தி என்பது அன்பு. அன்பு உறவுகளை சீர்படுத்தும். முறிந்த உறவுகள் கொஞ்சம் கொஞ்சம் சரியாகும். புதிய நல்ல உறவுகள் வரும். பழைய நல்ல உறவுகள் வலிமை அடையும். நான்காவது விஷயம், உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆடி மாதத்தில் சிவன் வழிபாடு செய்பவர்களுக்கு உடல் சக்தி அதிகரிக்கும் என்று தேவாரம் சொல்கிறது. 11:11 நேரத்தில் தியானம் செய்பவர்களுக்கு மனசு அமைதியடையும். மனசு அமைதியடைந்தால் உடல் குணமடையும். இரண்டும் சேரும்போது ஆரோக்கியம் வேகமாக மேம்படும். ஐந்தாவது விஷயம், வாழ்க்கையில் ஒரு திசை தெரியும். குழப்பம் குறையும். என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவு வரும். சிவன் திசை காட்டுவார். ஆடி மாதத்தில் அந்த திசை மிகவும் தெளிவாக தெரியும். இந்த ஐந்தும் கிடைக்க என்ன வேண்டும்? இன்று இரவு 11:11 நேரத்தில் ஒரு செயல். என்ன செயல் என்று கடைசியில் சொல்கிறேன், அதுவரை கேளுங்கள். நாகர்கோவிலில் ஒரு வயதான ஆசிரியர் 50 வருஷமாக ஆடி மாதத்தை கொண்டாடுகிறார். ஒவ்வொரு ஆடி மாதத்திலும் ஒரு விசேஷ செயல் செய்கிறார். என்னவென்று கேட்டார்கள். சொன்னார், ஒவ்வொரு ஆடி மாதத்திலும் ஒரு வாக்கு எடுக்கிறேன். ஒரு நல்ல பழக்கத்தை ஆரம்பிக்கிறேன் அல்லது ஒரு கெட்ட பழக்கத்தை விடுகிறேன். 50 வருஷத்தில் 50 மாற்றங்கள். அந்த 50 மாற்றங்களும் சேர்ந்து ஒரு அழகான வாழ்க்கையை உருவாக்கியிருக்கின்றன. ஒவ்வொரு ஆடி மாதமும் ஒரு மாற்றம். 50 வருஷத்தில் 50 மாற்றங்கள். அந்த 50 மாற்றங்களும் சேர்ந்து ஒரு அழகான வாழ்க்கையை உருவாக்கியிருக்கின்றன. இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் நீங்கள் என்ன மாற்றம் செய்ய போகிறீர்கள்? இன்று 11:11 நேரத்தில் அந்த முடிவு எடுங்கள். சிவன் சாட்சியாக இருக்கட்டும். இப்போது 11:11 ஆன்மீக முக்கியத்துவம் பற்றி இன்னும் ஆழமாக பேசலாம். வேதங்கள் சொல்கின்றன, சிவன் ஏகம் என்று, ஒன்று என்று. அந்த ஒன்றே எல்லாம்.
1 1 1 1 என்று 4 முறை வரும்போது அந்த ஒன்றின் சக்தி 4 மடங்காகும். 1 கூட்டல் 1 கூட்டல் 1 கூட்டல் 4 சமம் 4. ஆனால் ஆன்மீகத்தில் 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1 சமம் 1. சிவன் மட்டுமே, எல்லாமே சிவன். 11 11 அந்த ஒன்றின் தெளிவான நேரம். ஒரு கவிஞர் சொன்னார், 11 11 பார்க்கும்போது என் மனசு திடீரென்று அமைதி அடைகிறது. ஒரு வினாடி எல்லாமே நிறுத்தப்படுகிறது. அந்த நிறுத்தத்தில் ஒரு தெளிவு வருகிறது. அது என்னவென்று சொல்ல முடியாது, ஆனால் நடக்கிறது என்று. அந்த கவிஞர் சொல்வதில் ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. 11 11 மனசை நிறுத்தும் நேரம். மனசு நிறுத்தப்படும் போது ஆத்மா தெரியும். ஆத்மா தெரிந்தால் சிவன் தெரிவார். இன்று இரவு 11 11 நேரத்தில் 11 11 நேரத்தில் இந்த சமத்துவம் நம்மையும் தொடும். அந்த நேரத்தில் நாமும் சிவனைப் போல் எல்லாரையும் சமனாக பார்க்கும் ஒரு உணர்வு வரலாம். ஒரு நொடிக்கு. அந்த ஒரு நொடி மிகவும் சக்தி வாய்ந்தது. வேலூரில் ஒரு பெண்மணி ஒரு ஆடி 11 11 நேரத்தில் மனசில் ஒரு விஷயம் நடந்தது. நீண்ட நாளாக மனசில் இருந்த ஒரு கோபம் திடீரென்று குறைந்தது. யாரையோ மன்னிக்க ஆரம்பித்தது. ஒரு கணத்தில். விளக்கிக் கொள்ள முடியாத மாற்றம், ஆனால் நடந்தது. 11 11 அந்த நொடியில் சிவன் அவள் மனசில் அந்த கோபத்தை கரைத்தார். ஆடி மாதத்தின் சக்தியும் 11 11 நேரத்தின் சக்தியும் சேர்ந்து நடந்தது. இன்று இரவு 11 11 நேரத்தில் உங்கள் மனசில் என்ன கரைய வேண்டும்? ஒரு கோபம் கரைய வேண்டுமா? ஒரு வலி குறைய வேண்டுமா? ஒரு பயம் போக வேண்டுமா? அந்த ஒன்றை மனசில் வையுங்கள். 11 11 நேரத்தில் சிவனிடம் சொல்லுங்கள். கரைக்கிறார். இப்போது கடைசி மிகவும் முக்கியமான விஷயம். ஆடி மாதத்தில் 11 11 நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். இது வாக்கு கொடுத்திருந்தேன். இன்று இரவு 11 11 நேரத்தில் ஒரு நொடி எல்லாவற்றையும் நிறுத்துங்கள். கண்களை மூடுங்கள். மனசில் சொல்லுங்கள், சிவா, ஆடி மாதத்தில் நான் உன்னிடம் கேட்கிறேன். என் கேட்டதை கொடு. என் வாழ்க்கையை நீ நடத்து என்று. அந்த ஒரு வாக்கியம், ஒரு நொடி, 11 11 நேரத்தில். அவ்வளவுதான். வேறு எதுவும் வேண்டியதில்லை. ஒரு நொடி, ஒரு வாக்கியம், 11 11 நேரத்தில், ஆடி மாதத்தில். இந்த ஒரு நொடி வாழ்க்கையை மாற்றும். நம்பிக்கையோடு இருங்கள். கவனமாக இருங்கள். வரும்போது பிடித்துக் கொள்ளுங்கள். சிவன் காத்திருக்கிறார். 11 11 காத்திருக்கிறது. ஆடி மாதம் காத்திருக்கிறது. போங்கள். இன்றே போங்கள். கமெண்டில் சிவனின் அடியார் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆடி மாதத்தின் 11 11 சக்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். ஆடி மாதத்தின் சக்தியையும் 11 11 என்ற நேரத்தையும் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வோம். ஒன்று ஒரு மாதம், இன்னொன்று ஒரு நேரம். இரண்டும் சேரும்போது ஒரு வலிமையான சந்திப்பு நிகழ்கிறது. சிவனோடு ஒரு நேரடி சந்திப்பு. ஒரு ஆற்றை கற்பனை செய்யுங்கள். ஆடி மாதம் அந்த ஆறு வழக்கமாக ஓடும், ஆனால் மழை காலத்தில் வெள்ளமாக ஓடும். 11 11 அந்த வெள்ளம். வழக்கமாக ஓடும் ஆற்றில் ஒரு நேரம் வெள்ளம் வருகிறது. ஆடி மாதத்தில் 11 11 வரும்போது அந்த வெள்ளம். அந்த வெள்ளத்தில் கஷ்டங்கள் கரையும். பழைய வலிகள் போகும். புதிய வாழ்க்கை வரும். இன்று இரவு அந்த வெள்ளத்தில் நனையுங்கள். 11 11 நேரத்தில், ஆடி மாதத்தில், சிவனோடு. ஒரு விஷயம் கேட்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இப்போது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம் என்னவென்று ஒரு நொடி யோசியுங்கள். அந்த கஷ்டம் தோன்றுகிறதா? அது என்னவாக இருந்தாலும் சரி, இன்று 11 11 நேரத்தில் அந்த கஷ்டத்தை சிவனிடம் கொடுங்கள். சிவா, இந்த கஷ்டத்தை உன்னிடம் தருகிறேன் என்று சொல்லுங்கள். ஆடி மாதத்தின் சக்தியில் அந்த கஷ்டம் கரையும். கரைவது உடனே தெரியாமல் போகலாம், ஆனால் கரையும். ஒரு கதை. கடலூர் மீனவர், வயது 47. ஒரு ஆடி மாதத்தில் ஒரு விஷயம் நடந்தது. 11 11 நேரம். திடீரென்று மனசு அமைதியடைந்தது. ஒரு முடிவு தெளிவாக வந்தது. தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் செய்ய வேண்டும் என்று. அதுவரை பயமாக இருந்தது, ஆனால் அன்று தெளிவாக வந்தது. மாற்றம் செய்தார். அடுத்த ஆடி மாதத்தில் வாழ்க்கை வேறு விதமாக இருந்தது. 11 11 ஒரு தெளிவு தந்தது.
ஆடி மாதம் அந்த தெளிவை வலிமையாக்கியது. மீனவர் அந்த தெளிவை ஏற்றுக்கொண்டார். வாழ்க்கை மாறியது. இன்று உங்களுக்கும் ஒரு தெளிவு வரலாம். 11:11 நேரத்தில், ஆடி மாதத்தில். அந்த தெளிவை கவனமாக கவனியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், செயல்படுங்கள். ஆடி மாதம் பற்றி இன்னும் ஒரு விஷயம். ஆடி மாதத்தில் தேவியும் சிவனும் சேர்ந்து வழிபடப்படுகிறார்கள். சக்தி மாதம் என்றும் சொல்வார்கள். இந்த மாதத்தில் சிவனை வழிபடும்போது சக்தியும் ஒரு சேர வழிபடப்படுகிறாள். சக்தி என்பது ஆற்றல், செயல் சக்தி, வாழ்க்கையில் நடவும் திறன். இந்த சக்தி ஆடி மாதத்தில் மிகவும் தீவிரமாக கிடைக்கும். சிவனை வழிபட்டு சக்தி பெறுங்கள். அந்த சக்தியோடு வாழ்க்கையில் நடவுங்கள். நடந்தால் சேர்வோம். 11:11 நேரத்தில் சக்தியை உணருங்கள். அந்த நேரத்தில் ஒரு வலிமை வரும், ஒரு தைரியம் வரும். அந்த வலிமையையும் தைரியத்தையும் கொண்டு போங்கள், வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள். இப்போது ஒரு ஆழமான தியான அனுபவம் பகிர்கிறேன். ஒரு தியானி சொன்னார், ஒரு ஆடி மாதத்தில் 11:11 நேரத்தில் தியானத்தில் உட்கார்ந்தேன் என்று. அந்த தியானத்தில் ஒரு விஷயம் நடந்தது. தன்னை மறந்தேன். வெறும் ஒரு விழிப்பு மட்டும் இருந்தது என்று. அந்த விழிப்பில் ஒரு ஒளி தெரிந்தது. அந்த ஒளி எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லை, ஆனால் மிகவும் அழகாக இருந்தது. அந்த ஒளியில் ஒரு ஆனந்தம் வந்தது. என்னவென்று சொல்ல முடியாத ஆனந்தம். 5 நிமிடம், அவ்வளவுதான். ஆனால் அந்த 5 நிமிடம் வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவம் என்று. ஆடி மாதம் 11:11 நேரம், தியானம். இந்த மூன்றும் சேர்ந்தால் அந்த அனுபவம் வரலாம். வராவிட்டாலும் ஒரு அமைதி வரும். அது போதும். அது வாழ்க்கையை மாற்றும். இப்போது ஒரு முக்கியமான விஷயம். 11:11 வரும்போது என்ன செய்ய வேண்டாம் என்று சொல்கிறேன். இது அவ்வளவு முக்கியம். 11:11 வரும்போது கைபேசியில் ஸ்கிரீன்ஷாட் எடுக்காதீர்கள். சமூக வலைதளங்களில் போடாதீர்கள், பகிராதீர்கள். ஏனென்றால் அந்த நொடி ஒரு புனிதமான நொடி. அந்த நொடியை வெளியில் காட்டாதீர்கள், உள்ளில் வையுங்கள். சிவனோடு இருங்கள். வெளியே காட்டினால் அந்த சக்தி குறையும், உள்ளில் வைத்தால் வளரும். ஒரு விஷயம், 11:11 பார்க்கும்போது பதறாதீர்கள். வேகமாக ஒரு விஷயம் கேளுங்கள் என்று அவசரப்படாதீர்கள். வெறும் அந்த நொடியில் இருங்கள், சிவனோடு இருங்கள். ஒரு நொடி, அந்த ஒரு நொடியே போதும். இன்று ஜூலை 23, இரவு 11:11, ஆடி மாதம், சிவன். இந்த நாளும் சேரும் நொடி மிகவும் அரிது. அந்த நொடியை வாழுங்கள். கமெண்டில் சிவனின் அடியார் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். ஆடி மாதமும் 11:11 என்ற நேரமும் சேரும் இந்த விசேஷ நாளில் இன்னும் ஒரு ஆழமான விஷயம் பேசலாம். சந்தியா வந்தனம் என்று சொல்வார்கள். சூரியன் உதிக்கும் நேரம், சூரியன் மறையும் நேரம், இரண்டும் மிகவும் சக்தி வாய்ந்த நேரங்கள். அந்த நேரங்களில் சிவனை வழிபடுவது விசேஷமானது. ஏனென்றால் அந்த நேரங்களில் பகலும் இரவும் சந்திக்கின்றன. 2 நிலைகளும் ஒரே நேரத்தில் இருக்கும். இந்த சந்திப்பில் ஒரு சக்தி இருக்கிறது. 11:11 அந்த சந்திப்பின் ஒரு வடிவம். 1 மற்றும் 1, 2 நேரங்கள் சந்திக்கின்றன. பகல் 11:11 மற்றும் இரவு 11:11, இரண்டும் அந்த சந்திப்பின் நேரங்கள். ஆடி மாதத்தில் அந்த சந்திப்பு மேலும் சக்தி வாய்ந்தது. இந்த புரிதலோடு இன்று இரவு 11:11 நேரத்தை அணுகுங்கள். ஒரு விசேஷ சந்திப்பு நேரம் என்று. சிவன் அங்கே இருக்கிறார், நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். அந்த சந்திப்பு நிகழட்டும். ஆடி மாதத்தில் ஒரு விஷயம் செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் 11:11 நேரத்தில் ஒரு நொடி நிறுத்துங்கள். சிவனை நினையுங்கள். மாதம் முடியும் போது பின்னோக்கி பாருங்கள். எத்தனை நாட்கள் செய்தீர்கள் என்று கணக்கிடுங்கள். ஒவ்வொரு நொடியும் ஒரு சக்தி. அவை எல்லாம் சேர்ந்தால் ஒரு வலிமையான மாதம் ஆடி மாதம் ஆகும். இப்போது ஒரு சக்தி வாய்ந்த ஜபம் சொல்கிறேன். ஆடி மாதத்தில் 11:11 நேரத்தில் இந்த ஜபம் செய்யுங்கள். ஓம் நமசிவாய நம என்று 3 முறை மட்டும். ஒரு நிமிடம் கூட ஆகாது. ஆனால் ஆடி மாதத்தில் 11:11 நேரத்தில் இந்த 3 முறை ஜபம் மிகவும் சக்தி வாய்ந்தது. திருப்பதி பக்தர் ஒருவர் சொன்னார், ஆடி மாதம் முழுவதும் தினமும் 11:11 நேரத்தில் 3 முறை ஓம் நமசிவாய நம சொன்னேன் என்று. அந்த மாதம் என் வாழ்க்கையில் மிகவும் விசேஷமான மாதமாக இருந்தது என்று. 3 முறை, 1 நிமிடம், தினமும், 1 மாதம், அவ்வளவு போதும். இன்று இரவு 11:11 நேரத்தில் தொடங்குங்கள். 3 முறை ஓம் நமசிவாய நம. ஆடி மாதம் முழுவதும் தொடருங்கள். வாழ்க்கை மாறும்.
இப்போது ஒரு ஆழமான விஷயம். 11-11 பார்க்கும்போது சிலர் பயப்படுகிறார்கள், ஏதோ நடக்கப் போகிறது என்று. இது தவறான புரிதல் அல்ல. 11-11 ஒரு எச்சரிக்கை அல்ல, இது ஒரு நேசிப்பு. சிவன் சொல்கிறார், நான் இங்கே இருக்கிறேன், உன்னை கவனிக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன் என்று. இந்த நேசிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள், பயமில்லை. 11-11 வரும்போது ஒரு புன்னகை வாருங்கள். சிவன் என்னை நினைக்கிறார் என்று புன்னகை வாருங்கள். அந்த புன்னகை சிவனுக்கு மிகவும் விருப்பமானது. அது வழிபாடு, அது அன்பு, அது ஆடி மாதத்தின் சிறந்த நிவேதனம். ஆடி மாதத்தில் 11-11 நேரத்தில் ஒரு புன்னகை சிவனுக்கு. அந்த புன்னகை வாழ்க்கையை மாற்றும். இன்னும் ஒரு விஷயம், இந்த வீடியோவை இன்று பார்க்கிறீர்கள், இது தற்செயல் அல்ல. சிவன் இந்த வீடியோவை உங்களிடம் கொண்டு வந்தார். ஏனென்றால் ஆடி மாதம் ஆரம்பமாகி இருக்கிறது. 11-11 நேரம் வருகிறது. இந்த விசேஷ தொடர்பிற்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்று இந்த வீடியோ உங்களை தயார்படுத்தியது. இப்போது தயாராக இருக்கிறீர்கள். இரவு 11-11 வரும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரவு 11-11 வரும்போது ஒரு நொடி நிறுத்துங்கள், கண்களை மூடுங்கள், மனசில் சொல்லுங்கள், சிவா, ஆடி மாதத்தில் நான் உன்னிடம் வருகிறேன், என்னை ஏற்று என்று. 3 முறை ஓம் நமசிவாய நம. மீண்டும் கண்களை திறங்கள், வாழ்க்கை தொடருங்கள். அந்த ஒரு நொடி போதும். சிவன் கேட்கிறார். ஆடி மாதம் வலிமையாக்கிறது, 11-11 நேரம் நேரடியாக்கிறது. எல்லாம் சேர்ந்து ஒரு சக்தி வாய்ந்த சந்திப்பு நடக்கிறது. கமெண்டில் சிவனின் அடியார் என்று எழுதுங்கள். யாரோடாவது இந்த வீடியோவை பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். இந்த பயணம் இன்னும் ஆழமாக போகிறது. ஆடி மாதமும் 11-11 நேரமும் இணையும் இந்த விசேஷ தருணத்தில் நம் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரவேண்டும் என்று யோசிக்கலாம். வாழ்க்கையில் 3 விதமான மாற்றங்கள் இருக்கின்றன. முதல் விதம் வெளி மாற்றம், பணம் வருவது, வேலை கிடைப்பது, உடல் நலம் மேம்படுவது. இரண்டாவது விதம் உள் மாற்றம், மனசு அமைதியடைவது, கோபம் குறைவது, அன்பு அதிகரிப்பது. மூன்றாவது விதம் ஆத்ம மாற்றம், சிவன் தெரிவது, வாழ்க்கையின் அர்த்தம் புரிவது, ஒவ்வொரு விஷயத்திலும் சிவன் தெரிவது. இந்த மூன்றிலும் மிகவும் ஆழமானது மூன்றாவது ஆத்ம மாற்றம். அது வந்தால் மீதி இரண்டும் தானாக வரும். வெளிமாற்றம் மட்டும் வந்தால் நிரந்தரமில்லை. உள்மாற்றம் மட்டும் வந்தால் வெளியில் தெரியாது. ஆனால் ஆத்ம மாற்றம் வந்தால் எல்லாமே மாறும், நிரந்தரமாக மாறும். இன்று ஆடி மாதத்தில் 11-11 நேரத்தில் ஆத்ம மாற்றம் வேண்டும் என்று கேளுங்கள். சிவா, என்னை ஆத்ம நிலையில் மாற்று என்று கேளுங்கள். வெளியிலிருந்து என்னை மாற்றாதே, உள்ளிலிருந்து மாற்று என்று கேளுங்கள். அந்த கேள்வி மிகவும் ஆழமானது. சிவன் அந்த கேள்வியை கேட்கவர்களை மிகவும் விரும்புகிறார். ஏனென்றால் அவர்கள் உண்மையான ஆன்மீக பக்குவம் பெற்றவர்கள். சிதம்பரத்தில் ஒரு ஞானி சொன்னார், நான் ஒரு ஆடி மாதத்தில் சிவனிடம் ஒரு கேள்வி கேட்டேன், சிவா, என்னை மாற்று என்று. என்னால் என்னை மாற்றிக்கொள்ள முடியவில்லை, நீயே மாற்று என்று. அந்த ஆடி மாதத்திலிருந்து என் வாழ்க்கை மாறியது, படிப்படியாக மாறியது. 1 வருடத்தில் நான் வேறு ஒரு மனிதனாக இருந்தேன். வெளியில் அதே, ஆனால் உள்ளே வேறு. சிவன் மாற்றியிருந்தார் என்று. இந்த கேள்வியை இன்று கேளுங்கள். 11-11 நேரத்தில் ஆடி மாதத்தில் சிவா என்னை மாற்று என்று, உள்ளிலிருந்து மாற்று என்று. இப்போது ஒரு ஆழமான சத்தியம். சிவன் மாற்றும்போது ஒரு விஷயம் நடக்கும். நாம் கழிந்து விடுவோம் என்று பயமாக இருக்கும். யாரோ ஒருவர் நம்மை மாற்றுகிறார், நாம் என்னவாவோம் என்று. ஆனால் உண்மையில் நாம் கழிய மாட்டோம். உண்மையான நாம் வெளிப்படுவோம். போலியான நாம் போகும். உண்மையான நாம் வரும். அது மிகவும் அழகானது. அது சிவன். கழிய வேண்டியது என்னவென்று தெரியுமா? கோபம், பயம், அகந்தை, பொறாமை. இவை கழிவதால் நாம் இழப்பதில்லை, நாம் பெறுகிறோம். அன்பு பெறுகிறோம், தைரியம் பெறுகிறோம், அமைதி பெறுகிறோம், ஆனந்தம் பெறுகிறோம். இந்த பரிமாற்றம் ஆடி மாதத்தில் 11-11 நேரத்தில் ஆரம்பிக்கட்டும். சிவன் மாற்றுவார், நாம் ஒத்துழைப்போம், வாழ்க்கை மாறும். இப்போது ஒரு நடைமுறை பட்டியல். ஆடி மாதம் முழுவதும் செய்யக்கூடியவை. தினமும் 11-11 காலை மற்றும் இரவு ஒரு நொடி சிவன் நினைவு, ஒரு புன்னகை. வாரத்தில் ஒரு முறையாவது சிவன் கோவிலுக்கு போங்கள். போக முடியாவிட்டால் வீட்டிலேயே சிவனை வழிபடுங்கள். ஆடி மாதத்தில் ஒரு நல்ல பழக்கம் ஆரம்பியுங்கள். யாரோடாவது அன்போடு இருவது, யாருக்காவது உதவுவது, அல்லது தினமும் ஒரு நொடி நன்றி சொல்வது. ஆடி மாதத்தில் ஒரு கெட்ட பழக்கத்தை விடுங்கள். ஒரு கோபம், ஒரு புகையிலை, ஒரு மோசமான பழக்கம், எதுவாக இருந்தாலும் விடுங்கள். இந்த மூன்றும் சேர்ந்தால் ஆடி மாதம் மிகவும் விசேஷமான மாதமாகும்.
11-11 நேரம் வரும்போது மிகவும் சக்தி வாய்ந்த நேரமாகும். வாழ்க்கை மாறும். சிவன் காத்திருக்கிறார். ஆடி மாதம் காத்திருக்கிறது. 11-11 காத்திருக்கிறது. போங்கள், இன்றே போங்கள். இரவு 11-11 நேரத்தில் போங்கள். கமெண்டில் சிவனின் அடியார் என்று எழுதுங்கள். யாரோடாவது இந்த வீடியோவை பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசிர்வதிக்கட்டும். ஆடி மாதத்தின் விசேஷ அருள் உங்கள் வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றட்டும். 11-11 ஒவ்வொரு முறை வரும்போதும் சிவன் சந்திப்பாகட்டும். ஓம் நம சிவாய.